ஹாய் வீவர்ஸ், செம்மையான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரேவதிக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. அதுதான் ப்ரொமோவிலே போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு அதிர்ச்சியான தகவல்ங்க. கார்த்திகிட்ட வந்து ரேவதி வந்து சொல்லவே மாட்டாங்க. அதாவது வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உண்மையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையில் எல்லாமே வந்து ரேவதிக்கு தெரிஞ்சு. ஏன்னா யார் யாரோ சொல்லி, அதாவது டாக்டரோட பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மண்டபத்தில் வேலை பார்க்குறவங்க, மண்டபம் பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வைத்துட்டு ரேவதி கேட்டுட்டாங்க. எல்லாமே சரியான தகவல் சொல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் அவங்கள மிரட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இருக்க சமயத்தில் ரேவதி கையிலே ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு. ரேவதி கையிலே ஒரு ஆதாரம் கிடைக்கும்போது ரேவதிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. மாமா தான் நம்மளோட ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம கார்த்திக் ராஜ்கிட்ட எதை பற்றியுமே நம்ம ரேவதி சொல்லலை. எப்போதும் போல் நிற்கிறாங்க. நவதானியம்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்து நிற்கும் போது அப்படியே ரேவதியோட கண்ணை பார்த்து என்னாச்சு ரேவதி அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி வந்து அப்படியே கார்த்திகை பார்த்துட்டு நிற்கிறாங்க. எதுவுமே வந்து சொல்லாமல் நிற்கிறாங்க. அப்போ வந்து ரேவதியை வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மாமா நீங்கள் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பார்த்து நம்ம கார்த்திக்கு, இல்லை ரேவதி அப்படிலாம் எதுவுமே இல்லை ரேவதி, மாமா என்கிட்ட எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லிடுங்க மாமா, என்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் மறைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரேவதி, நான் என்ன ரேவதி உங்ககிட்ட மறைக்க போகிறேன்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அப்படியே வேறவங்க கூப்பிட்றாங்க. ஊர் தலைவர்கிட்ட கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்காரு. ரேவதி அப்படியே கார்த்திகை பார்த்துட்டே இருக்காங்க. கார்த்திக் ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன ரேவதி வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் ரேவதிக்கு என்ன ஆச்சு, அதாவது இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதி பார்த்து வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. என்ன ரேவதி ஆச்சு, ஏன் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் வந்து ரேவதிக்கு வந்து எல்லாத்து மேலேயும் வந்து யோசிக்கிறாங்க. ஏன் வந்து நம்மள்கிட்ட யாருமே சொல்ல மாட்டேறாங்க, இதுக்கான காரணம் இருக்குமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்னும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.